முக்கியமான 5 கேள்விகள நம்ம பார்க்கலாம் பயாலஜில இருந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளாண்ட சொல்லுவாங்கன்னா, பிட்யூட்டரி சுரப்பிய மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மத்த உள் சுரப்பிகள எல்லாத்தையும் இதுதான் கட்டுப்படுத்துது. அதனால தான் இத மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் மனித உடலில் இன்சுலின் ஹார்மோன் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பான்கிரியாஸ் அப்படிங்கிற ஒரு எல ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நொதிகளையும் சுரக்கும், ஹார்மோனையும் சுரக்கும். இந்த பான்கிரியாஸில் ஐஸ்லெட் ஆஃப் லாங்கர்கான் திட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் செல் இருக்கும். அங்கே தான் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இது ரத்தத்தில் பிளட் சுகர் லெவல் அதிகமானால் இது வேலையை பார்க்கும். அடுத்த கொஷின், ஏன் பிளட்டு ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற நிரம்பி தான். இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு இரும்பு சத்து கொண்ட புரதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகும். அடுத்து நம்ம உடம்புல ரத்தத்தை வடிகட்டும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகம். இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் வேஸ்ட் கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கும். இதயத்தின் துடிப்பை கட்டுப்படுத்தும் இயற்கை பேஸ் மேக்கர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனோ ஆரிக்குலார் நோடு தான் நம்மளுடைய இதயத்தோட துடிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய இயற்கையான ஒரு பேஸ் மேக்கர். நன்றி, வணக்கம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.